பார்த்துருவோம், எல்லாம் ஒன்று பட வர்றாங்க, நம்ம இறங்கிடுவோம். அகலமாக இருக்குது ரோடு. எல்லாமே நம்ம வந்தது மலை பிரதேசத்துக்கா இல்லை ஏதோ இந்த திருநெல்வேலி தூத்துக்குடி பக்கம் வறண்ட பூமிக்கான்னு தெரியல, அப்படி இருக்கு. எல்லாம் கூட பச்சையாக தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பச்சையாக இருந்தால் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். ரெண்டு பேர் கிடக்கு. நம்ம கீழே இறங்கிட்டோம், நான் சொன்ன மாதிரி நல்லா ஏறணும் மேலே. சரியான ஏற்றம் இருந்தால் நம்ம 36 பெண்ணில் ஏற்றுவாங்க, சரி சிறுசுன்னு ஏற்ற போகிறாங்க. ஆனால் வந்திருந்தானா முன்னாடி உட்காந்து உங்களை கைட் பண்ணியிருப்பான். இது இப்படி போ இப்படி போ அப்படி போகாத. இதெல்லாம் அந்த ஆஃபீஸர் கூப்பிட்டு சொல்லணும், அந்த மாதிரி ஏறிட்டு போய் உட்காந்துட்டு போகாதீங்க, இங்கே எதுவும் இல்லையா. மலைக்கு பின்னாடி தான் ஊட்டியோ இதில் தான் ஏறணும். பஜ்ஜி கடையை பார்த்து அந்த பஜ்ஜி வாங்கிட்டு சில பேருக்கு இல்லை, பல பேர் உலக மனிதனாக பிறந்த எல்லாருக்குமே அது இருக்குங்க. இந்த ட்ராவலில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுங்க. இல்லைன்னா இந்த கோயில் திருவிழா ஏதாவது எங்கேயா போகணுன்னு வச்சுங்க, பஜ்ஜியே சாப்பிடாத ஆளுங்க மாதிரி இந்த பஜ்ஜி பானிபூரின்னு வாங்கி வச்சு தின்னுட்டு உட்காந்துருக்குங்க. எப்படி அதெல்லாம் மனசு வருது இல்லை, அவன் என்ன எண்ணெயில் போடுறான், என்ன பண்ணுறான். இது வரையா ரோட்டில் பஜ்ஜி போனோன்னா சாப்பிட மாட்டேங்குங்க. ஊரில் அங்கேயெல்லாம் போய் சாப்பிடவே மாட்டாங்க. பார்த்தாலே கொடுப்பாங்க. நானும் அதே தான் சாப்பிட்டு போட்டாவே சூப்பராக இருக்குமா. நாங்கள் நீங்கள் அந்த சில பேரில் இல்லை, நான் பல பேரில் ஒருத்தர் நாங்கள் கடையில் போட்டு பஜ்ஜி கடையில் போட்ட பஜ்ஜி நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுங்க. இப்போ நான் தினைக்கு வீட்டிலே பஜ்ஜி போட்டாலும் சாப்பிட மாட்டேங்க நான். ஆனால் இந்த ட்ராவலில் டைமில் அங்கே எப்படி மனசு வந்து உட்காந்து சாப்பிட்றாங்கன்னு யாரோட கேட்குறேன். அந்த வீரை பார்த்துட்டு இருப்பான், அக்கா ஒன்னே கூப்பிடடா பக்கத்தில் இருக்க. தலைக்குண்டா 17 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் வந்துமா. இந்த கடை வாங்க, இந்த காரை வாங்க, வேறு லெவல் காசு இருக்குங்களா. ஷாக் ஷாக் இந்த மாதிரி நாட்டுக்குள்ளலாம் வீரப்பாக இருந்தால் எப்படி அவனை கண்டுபிடிச்சி பிடிக்குது. அதான் அவன் பிடிக்காம 30 வருஷமாக விட்டுட்டாங்க. வாரையில் ஏறி போய் ஏற்ற மாதிரி அவன் கிலோமீட்டர் 36 சொன்னாங்களா மொத்தமாக இங்கேருந்து. ஆமாம் 12 தான் இருக்கும். 12 வந்துட்டோம். 12க்கு மேலே 12 தான், 12 வந்துட்டோமே. இன்னும் 20 கிலோமீட்டர் தானே.
நிற்கிறதா? இல்லைங்க, சின்ன பொண்ணு மாதிரி இல்லையா? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணா? சொல்ல முடியாத காலத்தில் என்ன ஆகும். சொல்லுங்க போகிறோம், அந்த மாதிரி வாயை கடிச்சுக்கிறேன். இதில் தான் வந்துருப்பாரு, இந்த ரோட்டில் தான் வந்துருப்பாரு. யார் மோடி? ஓ, முதுமலைக்கா? அதான் ரோடெல்லாம் பழப்பழம். அதான் ரோடு பழப்பழம். குன்னூர்லேருந்து இந்த வழியாக தான் வந்துருப்பான். ரோட்லேருந்து ஊட்டி வந்து குன்னூர்லேருந்து ஊட்டி வந்து பைசன் இதில் போனால் வருமா? சிறியூர். எல்லாரும் ஒரு இதெல்லாம் எப்படிதான் இது பண்ணுவாங்க. அங்கேருந்து இறங்க கூட சொல்கிறாங்கல்ல, ஏற மட்டும் அலோவ் பண்ணுறாங்கல்ல. நம்ம என்ன பண்ணோம், போகிற வரைக்கும் போயிட்டு திருப்பி அதில் இறங்கி வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது எப்படி தாண்டா இருக்குது பார்க்குறது. அது கேட்டு எங்கேயும் வருது, அங்கே யூட்டர் போட்டுடணும். அப்படியே பாருங்க, காட்டாடு பாருங்க. காட்டு ஆடா. ஓட்டிகிட்டு இப்போ நம்ம பார்த்தோம் விஜயகாரம் பார்த்த உடனே வேகமாக நீ தொடடாடி இனிமேல் நின்னுன்னு வச்சுக்க. அப்படின்னு போட்டிருக்காங்களே. ஆழமாக நிறுத்தலானே இல்லை. இந்த மலை மேலே ஏறணும்னு நினைக்கிறேன். இன்னும் இல்லை, அப்போ வரல, இல்லை இன்னும் கரையில் தான் போயிட்டுருக்கோம்.
என்ன சொல்ல போகிறேன்? அவன் மெயின்டைன் நம்மளை கண்ணாடியில் பார்த்து பார்த்து பண்றான் ஏதோ சார். பண்ணுறாங்களா? நானும் கவனிச்சேன். பின்னாடி பார்த்தான் அப்படியே நின்றுட்டான். இதுதான் இனிமே தான் ஏறுமா போட்டான் அப்படியே போட்டு. லூசுங்கள்ட்ட கிலோமீட்டர் தான் உதகை இங்கேருந்து. அந்த ஜீப்பையும் ஓவர்டேக் பண்ண மாட்டாங்க. போட்டு பொறுமையாக போட்டு. ஹில்ஸ் மாதிரியே தெரியல, ஏற மாட்டேங்குது பாரு. தரையில் போன மாதிரி தான் இருக்குது. இது கொஞ்சம் கஷ்டம்தான். இறங்குறப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் இல்லாமல் இறக்கிடுவாங்க. வேகமாக வந்து இங்கெல்லாம் நடுவில் போட்டு விட்டா என்ன பண்ணுவாங்க? அங்கேயும் நின்றுக்கிறான் பைக் தான். கீழே அவன் கூட தெரியல, அவன் மாட்டிக்கிட்டான். சிங்கிளாக தானே இருக்கான். அவன் ஓட்ட தெரியாமல் நிற்கிறான். முக்க கட்ட பாருங்க ஜி. எல்லாம் ஏற்றிடும். டேஞ்சரஸ் ரோடு தான் செய்யும். அதான் சொன்ன மாதிரி நம்ம ஏறுறப்போ ஒரு இறங்கும்போது ரொம்ப கஷ்டம். இது ரொம்ப கஷ்டம். இறங்கும்போது ரொம்ப கஷ்டம் தான். சொன்ன மாதிரி ரோலர் கோஸ்டர் இறங்குற மாதிரி இறங்கும். கண்ட்ரோல் இல்லாமல் விட்டோம்னா ரோடு இல்லைன்னா பஸ் ஏற்றினி பார்த்தீங்களா அப்படின்னு பண்ணேன். நம்ம ஊர் பஸ்ஸில் நான் ஏறிட்டேன். பஸ்ஸிலலாம் வரவங்களாம் கொஞ்சம் பயத்தோடவே வருவான் போலே. பஸ்ஸெல்லாம் ஜாலியாக இருப்பாங்க. ஜாலியாக அவனுக்கு என்ன பயம்? இப்போ ரோடுங்க தெரியும். பஸ்ஸெல்லாம் அசால்ட்டாக ஓட்டிட்டு போவான் பயம் இல்லாமல். அந்த கார்காரன் வந்து இந்த பஸ் மாதிரி மாட்டினானா முடிஞ்சிச்சு. அது அடைக்குது. ஏன் ரொம்ப இழுக்க முடியுது வண்டி? சாண்டிகளை போய் இழுக்கிறான் போல. இங்கே ஃபஸ்ட் கியர்லேயே போகிறீங்க.
இறங்குறப்பையும் ஃபர்ஸ்ட் கியர்ல இறங்கணும் போல. ஃபஸ்ட் கியர்லேயே இறங்கணும். நீங்கள் இறங்குறப்ப ஓட்டவே கூடாது. இல்லை கியரில் சரி, ஓட்டம் ஜி. ஃபஸ்ட்டு செகண்டு ஃபஸ்ட் செகண்ட் தான் வரணும். தேவை போட்டுக்கலாம். ஆனால் ஆக்சிடென்ட் ஃபுல்லாக கொடுக்கக்கூடாது. ப்ளஸ் கொடுக்கவும் கூடாது. கொடுக்காம இருந்தால் பிரச்சனை ஆகும். அப்போ தான் உனக்கு அதான் இழுத்துட்டு போகுது. பிரேக் ஃபெயிலியர் ஆகும். அதான் இழுத்துட்டு போகுது. ஃபஸ்ட் கியரில் போட்டால் இழுத்துட்டு போகுதுமே. ஃபுல்லாக கிளச்சை மிதிச்சோன்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவோம்ல. நல்லா மேடு தான். இடம் வச்சுருக்காங்க இங்கே. அதாவது 20 கிலோமீட்டரில் இவ்வளோ ஹைட்டை ஏற்றுறானாக்கா இப்படி தான் ஏற்றி ஆகணும் வெளியில். இப்படி தான் ஏற்றி ஆகணும். ஏன் அந்த காருக்காரன் நமக்கு நம்பி போக முடியாது போல. டப்பு டப்பு நின்றுவான் போடுறது. டாக்ஸி தான் தனி சரசரன்னு போவாங்க டாக்ஸியில். ஒருவேளை இப்போ தான் புதுசாக வராங்க. கர்நாடகாக்காரன் மாதிரி காட்டுது. டேல் டாக்ஸி. நீங்கள் வெளியே விட்டுறியா? எட்டியா டீசல் வண்டி தான் எட்டியாச்சு. அதெல்லாம் போகுமே. ஃபோன்ஸே பார்த்து பெட்ரோல் மலைக்கு பெட்ரோல் தான் ரேட்டு. எல்லாம் ஒரு கழுது தான் சொல்லுவாங்க. டீசல் நல்லா போகும், பவராக போகும்பாங்க. பெட்ரோல் நல்லா போகுது. பெட்ரோலு பவர், அது ஒரு பவர், இது டார்க்கு. பஸ் எப்படி அதில் இறக்கி ஏற்றுவாஞ்சி? அவ்வளோ லென்த்தான பஸ் எப்படி இறக்குவான்? அதான் நாளைக்கு கரெக்டாக பக்கத்தில் வந்தோன்னே பக்கத்தில் வந்தோன்னே வண்டி எடுத்துக்கிட்டீங்க. நம்ம பாட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணுறது? எதுக்கே வண்டி வந்துட்டான் அவன் வாங்கிட்டான். இது இதில் ஓவர்டேக் பண்ணி ஆகணுமா? நம்ம போயிட்டு தானே இருக்கோம். அதான் சொல்கிறேன். இதில் ஓவர்டேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவனே இங்கே இப்போ டாக்ஸிக்காரனே முக்கிட்டு போயிட்டு இருக்கான். சரி போடா போடா. ஏதோ சின்ன பையன் ஓட்டுறான். அதனால ரொம்ப ஆர்வத்தில் ஓட்டிகிட்டு இருக்கான். ஜி இந்த காரு பரவாயில்ல. அவனுக்கு பின்னாடியே வந்துட்டாங்க. விட்டா ஏற்றிட்டானா? சிங்கிள் சிக் வரான். அடுத்து ஏற்றதை பாருங்க. நாம சைடு கொடுத்துட்டோம், அவங்க கொடுக்க மாட்டான். 3 கிலோமீட்டர் தான் வந்துருக்கோம். ஆமாம், கொஞ்சம் தூரம் தான். நம்ம இந்த பைக்காரா லேக் கிட்ட வந்தோம் இல்லையா, அங்கே போய் இது கனெக்ட் ஆகிடும். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர். இது சொல்லவே இல்லை. நம்பர் ஆஃப் பின் சொல்லவே இல்லை. 30 பின். 27 போய் 36. இப்போ நம்ம 27 கடந்துட்டோமா? 36ல் 27. இன்னும் 27. கீழே 36 போட்டு வந்துச்சா? மேலே 27. 26. அப்போ 27 வந்துட்டோம் நம்ம. மொத்தம் 36 பெண்டு 27 வந்துடும். கீழே ஸ்டார்ட் ஆகும்போது 36.36ன்னு இருக்கும். 0 3 தான். மைனஸ் பண்ணிக்க அப்படியே. 36க்கு 36 இருக்கும். 36 10 பெண்டு வந்துருக்கும். 10 பெண்டு தான் வந்திருக்கும். இன்னும் 27 பெண்டு பாக்கி. பெண்டா? 10 பெண்டு வந்து பெரிய செஞ்சு ஒன்றரை. இன்னொரு எத்தனை பெண்டு இருக்கு அப்படி சீதர்? இன்னும் 26 தான். 27 இருக்குன்றீங்களா? ஆமாம், 36ல் 10 வந்துருக்கும். இங்கே போட்டிருப்போம் பாருங்க, தெரிஞ்சு. 25வது பெண்டா? ஓகே ஜி, கரெக்ட். இப்போ இன்னும் 24 போகணும் நம்ம. சொன்ன மாதிரி அந்த ரோடு வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்கும். இது வந்து குறுகிய இதுலேயே வந்து நல்லா ஏற்றிட்டான் அப்படியே. வேற வழியில் ஏற்றியே ஆகணும் அவன். நின்று வரணும். ஐயோ, ஆறு அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். கர்நாடகா வெளியே இப்படி விட்றாங்க. என்னடா
கீழே இறங்கணும். அதான் சேண்டியில் ஏற்றினா டப்புனு கம்மி நின்றுவாப்புல ரெண்டம்மா. எல்லாம் இறங்கும்போது வசதியெல்லாம் தான் இறங்கணும். இல்லை சேண்டியில் போனால் கூட வண்டி ஓடும். பிரேக் பிடிச்சிட்டே போய் சுற்றிடுவாங்க. கடல் மட்டத்துக்கு மேல் பிரேக் வந்து ரொம்ப ஹீட் ஆச்சுன்னா இதாகிடும். பிரேக்கே பிடிக்கக்கூடாது. நீங்கள் ஒரு அரை மணி நேரம்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ட்ரம்மு ஹீட் ஆகி அவ்வளோதான், பிரேக்கு ஜாம் ஆயிடும். சேப்பா பிரேக் அடிச்சானா? பிரேக் அடிச்சிட்டா பின்னாடி ஒரு கார் வந்துட்டு இருக்கு. இல்லை அவன் ஓட்ட தெரியல, அவன் பதட்டமாக ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். இவன் ஓவர்டேக் பண்ணுறான்னா வண்டி நிப்பாட்டிருக்கான். சரியில்லை. ரெட்டா முடியாது. அவன் திடீர்னு break. ரெண்டு போல டாக்ஸிக்காரன் தான் அதான் போகிறான். வண்டியை நிப்பாட்டிட்டு 5 நிமிஷம் கழிச்சு போவோம்னு சொல்கிறான். 5-10 நிமிஷம் பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்களா? நிற்கிற மாதிரி வேணாம் நிற்கிற மாதிரி இடம் தாங்க. கொண்டு போயிட்டான். வண்டி நிற்கிற மாதிரி இடம் தான் நிப்பாட்டலாங்க. அது தப்பானது, பண்ணக்கூடாது. மேலே நிற்கணும், வண்டி வராமல் தெரிஞ்சாது. பைத்தியக்கார மாதிரி வரான். கன்னடா வண்டி இருந்தோம் கேஎன். அதெல்லாம் ஜம்முன்னு இருக்கணும். ஃபோர்ஸு அதெல்லாம் 4x4 நல்ல போயிட்டு இருக்கு. ரெண்டு காலம் தானே. சிங்கிள் சிக்கு நின்ட்டா போட்டுருக்கு. இங்க மாட்டிக்கிட்டான். ஓட்ட தெரியாது இல்லைன்னா ஆனால் இதில் வரக்கூடாது. டீசெண்டாக லாரியெல்லாம் இவன் எப்படி ஓட்டின்னு போவான்? இவெல்லாம் தெருக்கி விடுவானுங்க ஜி. ஃபாரஸ்ட் மட்டும் ஹெல்ப் நினைப்பாங்களே. வீரப்பன் மட்டும் போடுவாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க தெரியல. ரிசர்வ் முடியுது. தண்ணியெல்லாம் இப்போ எங்கேருந்து வருது? மழையெல்லாம் வருது. வெளியே பார்த்து மழை வருது. இவங்க பிஜேபி எங்கே வரையும் தங்கிட்டு இருக்கு பாருங்க. மோடி தான் வந்துருப்பார் போல் இருக்கு. மரத்து மேலே ஒரு கொடி தங்கிட்டு இருக்கு. பிஜேபி கொடி. இதெல்லாம் 43. நம்ம வச்சு நிறையா வச்சுருக்காங்க. அப்படியே இருக்கு. என்ன ஃபோட்டோ ஷூட்டா? பஸ்ஸுக்கு உட்காந்துக்கணும் ஃபோட்டோ ஷூட். வளப்பை பார்த்துட்டு கூலிகளை பார்த்துட்டு கிலோமீட்டர் வந்துருக்கோம். 10 கிலோமீட்டர் 30 மினிட் வருமா? 20 மினிட் வருமா? கொஞ்சம் பின்னு தான்.
காணாமே அவனை. வரேன் மொத்த சைடு மட்டும் போட்டுருக்காங்க. ஸ்பீட் பிரேக் இறங்குறோம். இறங்குறவங்களுக்கு ஸ்பீட் பிரேக் போடுறாங்க. அவனும் ஏதோ பார்த்தான் போட்டானுங்க. பா காது மாறுது. வாசு கீழே வந்து. இந்த இடத்துல நிப்பாட்டிடுவாங்க. இங்கே பிரேக் போடுவோம் நம்ம வண்டிக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போடலாம். ஜி இதுதான் செக் பண்ணுவாங்க ஜி. அது இறங்கி வராங்கல்ல, வீல் டயர் ஹீட் எப்படி இருக்குது, டயரு இன்ஜின் ரொம்ப ஹீட்டாக இருக்கா, அதெல்லாம் இறங்கி வரணும் செக் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோமா இல்லை பின்னாடி வாங்க 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 வாங்க. இல்லை இங்கிட்டு போயிடும். அவனை நம்பி பின்னாடி போக முடியாது. அவனே சிக்னல் தராங்க வர சொல்லி. ஃப்ரெண்டாக நான் ஒன்று தான் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டானா? ஏன் நம்ம இப்போ எடுத்துருக்காரு இவர்? இப்போ எல்லாம் வர்றாங்க நாங்கள் சரி வர வரைக்கும் போகாது. ஐயோ இங்கே வந்து இப்போ அங்கேருந்து கை காட்டாரு, இங்கேருந்து கை காட்டலாம், அங்கேருந்து போட்டுருக்கலாம். நாங்கள் பொறுத்துருந்தே போகிறோம் சார். நீங்கள் அவசரப்பட்டு எங்களை மேலே ஏற்றி விட்டாரு. வண்டி கொஞ்சம் கூட ஆன மாதிரி இருக்கு. கல்லட்டியில் ஃபால்ஸு போகலாங்க. போகலாம். ஊட்டி போட்டு எங்கே சொன்னீங்க? ஊட்டிலேருந்து வந்தோம் நாங்கள். சென்னை நாங்கள் ஊட்டில் வந்துட்டு முதல்ல அது மேலே பார்த்து போயிட்டு இப்படி திரும்ப பார்த்தோன்னா அவ்வளோ டீசெண்டாக இருந்தது. இங்கே வந்து நிற்கலாம். ரொம்ப தப்பு ஜி. இந்த இடத்துல எலெக்ஷன் டியூட்டி இல்லை ஜி. எலெக்ஷன் டியூட்டி தான் பார்க்குறாங்களோ. கேமரா ஓ இங்கே வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்க்குறாங்களா? செக் பண்ணுறது நார்மல் ஸ்பீடு ரெட்டு பொறுமையாக வா. ரெட்டை விட்டுருங்க. ஓரங்கட்டி நிப்பாட்டி அவங்க விடுங்க. ஆனால் போக முடியாது, வண்டி போகாது. ஸ்பீடாக போகிற அளவுக்கு முந்திர அளவுக்கு பவர் இருக்காது வண்டியில். அணைஞ்சிருக்க திரும்ப அதெல்லாம் ஒரு தெரியும் நினைக்கிறேன். டவுட்டல் தப்பா போச்சா? ரெண்டு ஓட்டத்திலாம் அடக்கி நம்ம அசிங்க மாட்டுறான். அகராதியாக ஓட்டிகிட்டு இருக்கான். ஒழுங்காக மெதுவாக எல்லாருக்குமே இப்போ இதுவே வந்து ஸ்லோப் மாதிரி தெரியுது நமக்கு. இது ஏற்ற மாதிரி தான் இருக்குது. மலையில் இருக்க பிரச்சனை அதுதான்.
ஏதாச்சும் ஒரு நிற்கிற மாதிரி இடம் சொல்லுங்கள், நிப்பாட்டும். இது ஹீட் இடம் தான் இருக்குது. ஊசி 11 10. இந்தியன் 43 தான் இந்த வர்றானுங்க. ஃப்ரெண்ட்ஸாக தாங்க வராங்க, அதோட ஃபேமிலி வரானுங்க. இங்கே டீ ஷாப்பில் ரிப்போர்ட் இங்கே போடும். நீலகிரி டீ ஷாப். இப்படியே இப்படியே போயிடும். மூணு பசங்க மட்டும் இருக்காங்க. இருக்குல்லையா?